2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னும், முதல் 6 மாத காலம் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமான ராசி லக்குப்பா இந்த ராசியில பிறந்தவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் ஓகோன்னு வருவாங்க. அதுவும் இந்த ராசியவே பேரா வச்சிருப்பாங்க. அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால கேட்கிறேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் 2026 ஜனவரி முதல் ஜூன் வரை எப்படி இருக்கும்? அதுக்கப்புறமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. நீங்க சொன்ன மாரி தனுசுவா பொறக்கறதே ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லணும். ஆஹா! காரணம் என்ன அப்படின்னா இல்ல ராசி அதெல்லாம் அதிபதி குரு. உண்மைதான். உண்மைதாம்மா, உண்மைதான். உண்மைதான். ராசி அதிபதி குரு பகவான். அப்ப மக்கள் சொல்ற மாரி உருட்டுற மாரி தான் நீங்க இல்ல ஆரம்பிச்சீங்க. இல்ல நான் வேற உருட்டுன்னு கமெண்ட் போடுவாங்க. அக்கா உருட்டாதீங்க அப்படிங்கிற மாரி. இல்லம்மா அது உண்மைதான். ஏன்னா தனுசு ராசி அதிபனே குரு பகவான்மா. குருனோட ஆதிக்கத்துல நம்ம பொறக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா. எப்படி அப்படின்னா நம்ம நல்லவங்களா வாழும். நல்லவங்களா வாழும். அதுவே ஒரு பெரிய வரும். ஒரு சிலர் போடுவாங்க நல்லவங்களா வாழறது தான் பெரிய பாவம் அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க. பட் இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னா யதார்த்தமான உண்மை நம்ம நல்லவங்களா வாழறது ஒரு பெரிய வரம். இல்லையாம்மா? நல்லவங்க ஒண்ணுமே வாழ்க்கையில என்னத்தையா கண்டாங்க அப்படிம்பாங்க. நீ நல்லவனா வாழறதே நீ கண்ட ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி அப்படிப்பட்ட தனுசு வந்து பாருங்கம்மா, பொதுவா தனுசு அப்படின்னாலே ஆசான். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ராசி, உபயராசி. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாரி பாருங்க, ஆ தனுசு எப்பயுமே யார் கூடனா ஒருத்தன் கூட டிராவல் பண்ணும். ஆமா. எல்லா தனுசையும் பாருங்க, யார் கூடனா ஒருத்தன் கூட டிராவல் பண்ணும். ஒண்ணு அப்பா, இல்ல அம்மா, இல்ல அண்ணன் தம்பி, இல்ல அக்கா தங்கச்சி, இல்ல ஃப்ரெண்ட்ஸு, இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா, இறை ஆற்றல், இல்லன்னா என்னோட மனசாட்சி. அதோட நான் டிராவல் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு பெர்சனாலிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் பார்த்த வரைக்குமா என்னோட ஏறக்குறைய ஒரு 16 இயர்ஸ் ரிசர்ச்ல தனுசு மத்தவங்களுக்கு சிறந்த ஆசானா இருப்பாங்க. ஆனா என்னவோ தெரியல, அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு பெருசா மரியாதை இருக்கிறது இல்ல. பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும். நம்ம அனலைஸ் பண்ணுவோம்லம்மா, அந்த மாரி தனுச கேட்டு தனுசனோட பேச்ச கேட்டு முன்னேறினவங்க பல கோடி, பல லட்சம். அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்களோ, சில 100ஆவது இருப்பாங்க. படிக்கவே இல்லன்னா கூட ஒரு கிராமத்துல இருக்க ஒரு தனுசு அம்மா இருக்குன்னா, ஒரு 3ஆவது தெருல இருக்க ஒரு பொம்பளைக்கு பிரச்சனைன்னா, இவங்கள வந்து கேட்பா, "அக்கா இந்த மாரி பிரச்சனைக்கா என்னக்கா டீல் பண்ணலாம்? எப்படிக்கா நம்ம வந்து இதுல இருந்து வெளிய வர்றது?" அப்படின்னு கேட்பாங்க. இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. படிக்கவே இல்லன்னா கூட இன்பில்ட்டாவே இந்த நாலேட்ஜ் அப்படின்றது உண்டு தனுசுக்கு. மத்தவங்கள கைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அர்த்தாஷ்டம சனியில இருக்காங்க. பொதுவா 7 நாட்டு சனியில 7 வருஷத்துல சனி என்ன செய்வானோ இப்ப எப்படி வந்தது? எல்லாம் சூப்பர் தான். ஆனா இந்த இத மட்டும் பாத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி. இல்லம்மா உண்மை. எல்லாருமே இதெல்லாம் அனுபவிக்கணும் தானம்மா. லைஃப்ல 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி நம்ம வரணும் தானே. அம்மா நீ சக்கரை பொங்கலே சாப்பிட்டுருந்தா உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்பப்போ கொஞ்சம் புளி சாதமும், தயிர் சாதமும் சாப்பிடணும் கண்டிப்பா, தானம்மா. கண்டிப்பா. அந்த மாதிரி இப்ப தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி அப்படின்போது சனிய பத்தி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லம்மா. நீ நல்லவனா எதுக்கு நீ பயப்படுற? தனுசு பேசிக்கா நல்லவங்க. அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இப்ப அர்த்தாஷ்டம சனி அப்படின்போது ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும்மா. ஓகேங்களா? அதே மாரி குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், வேலை செய்ற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், நம்மளோட நெய்பர்ஸோட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதோ, நெய்பர்ஸோட பிரச்சனைலாம் பெரிய மனதளவுல நம்ம இம்பாக்ட் குடுக்கணுன்ற அவசியமே இல்லம்மா. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீடு, பின்னாடி வீடு அதெல்லாம் ரயில் சிநேகம் மாதிரி. நம்ம ட்ரெயின்ல ஏறுறோம், ஒரு ஊர் டிராவல் பண்ற வரைக்கும் இங்கேருந்து ராமநாதபுரம் போறோம், நல்லா பேசுவோம், பழகுவோம். அவன் ஸ்டேஷன் வந்து அவன் இறங்கி போயிட்டான்னா, அவன பத்தி நீ யோசிச்சுட்டா இருக்க? கிடையாது இல்லையா? இல்ல. அப்ப நம்மளோட சமுதாயத்துல சுற்று வட்டாரத்துல இருக்கவங்களும் நம்ம ரயில் சிநேகம் மாரி தான் வச்சுக்கணும். அவங்களுக்கு பெரிய மனதளவுல இம்பாக்ட் குடுத்து அத பத்தி வருத்தப்படக்கூடாது. சோ அத நம்ம விட்டுடலாம். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். வீட்லயும், குடும்பத்திலயும் அதாவது குடும்பத்திலயும் வேலை செய்ற இடத்துலயும் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தா கூட அமைதியா இருக்கீங்க. இதுவும் கடந்து போகும்னா கடந்து போயிடும். பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் குடுக்கவும் குடுக்காத, கடன் வாங்கவும் வாங்காத. இந்த விஷயத்துல கவனமா இரு. சனி உன்ன ஒண்ணுமே பண்ண மாட்டான். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் சனிய டேக்கிள் பண்றது. ஓகேங்களா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்கன்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. நீயா இரு, சிவனேன்னு இரு. யாரையும் நோண்டாம இரு. தனுசே சிவதனுசு அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். சிவனை வழிபாடு பண்ணா அவங்க பெரிய லெவல்ல அப்லிஃப்ட் ஆவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் நிறைய தனுசு சிவனை வழிபாடு பண்றது இல்ல. ஓ! தனுசே சிவதனுசுன்னு சிவதனுசுன்னு தான் ஏன் சொல்லுவாங்க. அப்படி சொல்றாங்க? அது வந்து தனுசு அப்படின்னாலே சிவனோட தனுசு நம்ம வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி உடைச்சி சீதாதேவியை கல்யாணம் பண்ணிப்பாரு பாத்தீங்களா? அதுதான் சிவதனுசு. அப்ப இவங்களுக்கு வந்து தனுசே சிவதனுசு அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு அவங்களுக்கு. அப்ப இவங்க சிவ வழிபாடு இவங்கள மேன்மையாக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய தனுசு சிவனை வழிபாடு பண்றது கொஞ்சம் பேர் தான். ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா சிவனை வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா நிறைய பேர் சிவனை வழிபாடு பண்றதே இல்ல. பெரும்பாலும் மக்கள். ஏன்னா சிவனை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? இடுகாட்டு கடவுள் இல்ல. எல்லாமே கிடைக்கும். அதுதான் சிவ வழிபாடு. உலகத்துல உனக்கு என்னென்னலாம் வேணும் அத்துணையும் கிடைக்கும். அதுதான் சிவ வழிபாடு. சிவனை பத்தின ஒரு தப்பான கருத்து. சரி, ராவணனை பத்தி எப்படி ஒரு தப்பான கருத்து இருந்துச்சு? அவன் வந்து வில்லன். ஹி இஸ் நாட் த வில்லன். ஹி இஸ் த ஹீரோ. ஹி இஸ் த ஹீரோ. ஆமா. அதுதான் உண்மை. இன்றளவும் ராவணனை போல சிறந்த சிவபக்தன் உலகத்துல கிடையாது. அது இவன் மட்டும் நரம்பெல்லாம் பொறக்க மாட்டான். வந்துட்டு எடுத்து ஆமா, வீணை வாசிச்சு அந்த ஆமா, மாதிரி ஒரு ஆமா. கதையெல்லாம் இருக்குல்ல. இருக்கு. ராவணன் பத்தியும் நம்ம பேசலாம். மறைக்கப்பட்ட உண்மைகள்மா, உருவாக்கப்பட்ட சரித்திரங்கள் அப்படின்னு தான் சொல்லணும்.
எந்த அளவுக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து ஒரு அதீத கடவுளா திறமையா இருக்காரோ, அதீத திறமைசாலியோ, அதே மாதிரி ராவணனை பத்தி சொல்றதுக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியால தான் முடியும். ராவணனோட வீரத்தையும் தீரத்தையும் சொல்றதுக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியால தான் முடியும். புரியுதுங்களா? ஒரு பகுதியினர் இன்றளவும் ராவணனை தெய்வமா வழிபாடு பண்றவங்க இருக்கதான் செய்யறாங்க ஆமா வடநாட்டுல, இருக்காங்க. இல்லைங்களா? அதே வடநாட்டுல ராவன் தகனும் நடக்குது, அதே வடநாட்டுல அவன் வந்து தெய்வமாவும் தெய்வமாவும் இருக்கான் இருக்காங்க. அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட தனுசு வந்து பாருங்க, சிவதனுசு, சிவனை வழிபாடு பண்ணும், சிறந்த ஆசான். இப்படிப்பட்டவங்களுக்கு சனி அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு அப்படின் போது இந்த விஷயத்துல கவனமா இருந்தா போதுமானது. ராகு 3ஆம் பாவம், என்னோட தைரியம் வேற லெவல்ல இருக்கும். தனுசு எப்பயுமே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது. எல்லாம் இருந்தாலும் நிறக்குடம் தடும்பாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க ஓவர் தான். கான்ஃபிடன்ஸ். ஆமா, அமைதியா தான் இருப்பாங்க. அமைதியா ஆனா இந்த இருப்பாங்க. காலகட்டத்துல வந்து பாருங்க, ம். ராகு 3ஆம் பாவம் அப்படின் போது எனக்கு பயங்கரமான தைரியம் வரும். ரொம்ப சிம்பிள். நான் கார் ஓட்டிட்டு போறேன். எவனோ ஒருத்தர் லைட்டா குறுக்க வந்து ஆட்டம் குடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போய் அவன் முன்னாடி போய் நின்னு அவன பளீர்ன்னு ஒரு அறை விடுவேன். ஆஹா! அப்படிப்பட்ட கோவம் வரும். முற்பகுதியில பெருசா கவலைப்பட வேண்டாம். கோவம் வரும். ஒண்ணு இந்த மாரி பண்ணுவாங்க, இல்ல டென்ஷன் ஆவாங்க, திட்டுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். அமைதியா இருந்துடணும். அதுக்கப்புறம் தம்பி, தங்கச்சிய ஆ முற்பகுதியில நம்புங்க. பிற்பகுதியில பெரிய லெவல்ல நம்பாதீங்க அப்படின்னு சொல்லலாம். கேது 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானத்துல கேது. நெறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாள்றதுக்கான பிராப்தம். ஹையர் ஸ்டடீஸ் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான பிராப்தம். படிக்கிற குழந்தைங்களுக்கு. அதே மாரி பாருங்க, கொஞ்சம் மத்திய வயது இருக்கவங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதுக்கு, வர்த்தகம் செய்யறதுக்கான பிராப்தம். ரொம்ப வயோதிகமானவங்க வெளிநாடு டூர் போறதுக்கான பிராப்தம். ஓ! இவ்ளோ விஷயங்கள் இருக்கு இருக்கு. இந்த வருஷம். இந்த சோ வருஷம். தனுசு ராசிக்காரர்கள் நீங்க சொன்ன மாரி சிவதனுசு, இனிமே நானுமே அந்த மாரி தான் சொல்லப் போறேன். சிவதனுசு, அதாவது தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷம் இந்த விஷயத்த கான்ஃபிடென்ட்டா பண்ணலாம் அப்படின்னா, எந்த விஷயத்த அவங்க பண்ணலாம்? ஹையர் எஜுகேஷன்ஸ்க்காக ஃபாரின் போறீங்களா? தாராளமா போங்க. அதே மாதிரி பாருங்க, டூர் ஃபாரின் போறீங்களா? போங்க. வெளிநாட்டுல போய் வர்த்தகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணுங்க. ரசாயனம் சார்ந்த ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? தொடங்குங்க. மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு ட்ரை பண்றீங்களா? தாராளமா ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் கிடைச்சிடும். கண்டிப்பா கிடைச்சிரும். எல்லா இதுலயுமே முன்னேற்றம் தான் இருக்கும்னு சொல்றீங்க. ஆனா, ரொம்ப அமைதியா இருக்கணும். வெளிய வந்துட்டு நம்ம ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கிறத காமிச்சுக்க கூடாது காமிச்சக் கூடாது அப்படிங்கிறத சொல்லி அப்படின்னு. இப்போ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு, தனுசு ராசிக்காரர்கள் 2026ஆம் ஆண்டு இந்த கடவுள வழிபட்டா சிறப்பா இருக்கும்னா யார சொல்லுவீங்க? எப்பயுமே சிவன் தாம்மா. சிவன் தான். சிவதனுசு. சிவன வழிபாடு பண்றது அப்படின்றதுமா பொதுவாவே 9 கோள்களும் ஈசனோட காலடி. காலடியில. ஆமா. 9 கோள்களையும் நீ செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை ஈசனுக்கு மட்டும் தான் இருக்கு. அப்ப நீ ஈசன வழிபாடு பண்ண அதனால தான் நம்ம கோளறு பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? கோளறு பதிகம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மள ஆட்டுவிக்கிறது கிரகங்கள். ஆடுறது மனுஷன். அது வந்து நூல் வந்து அவன் கையில. ஆடுறது தான் நம்ம. நம்ம வெறும் பொம்மைங்க. அந்த நூல வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஈசன் கையில தான் இருக்கு. ஓகே. அப்ப கோளறு பதிகம் அப்படின்னு ஒண்ணு பாராயணம் பண்ணா போதும். அந்த கோளறு பதிகம் உருவான கதையே ஒரு விசித்திரமான கதைம்மா. இது வந்து பாருங்க, மதுரையம்பதி வந்து பாத்தீங்கன்னா, மதுரையம்பதியில இருக்க ஆண்ட மன்னன் வந்து பாத்தீங்கன்னா, மங்கையர்க்கரசி தாயாரோட கணவன். அவன் சமணத்துல நெறைய வந்து பாத்தீங்கன்னா, அவனுக்கு நாட்டம் வருது. அப்ப அந்த அம்மா, ஐய்யய்யோ! சைவம் நம்ம நாட்டுல இல்லாம போயிடுமோன்னு பயந்து யோசிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆ திருஞான சம்பந்தரும், அப்புறம் மதுரையம்பதியில வந்து உட்கார்ந்திருக்காங்க. அவங்க வந்து சைவத்த பரப்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா தூதுவர்கள அனுப்புறாங்க. மந்திரியும், காவலர்களையும் அனுப்புறாங்க. இவங்கள கூட்டிட்டு வரணும். சைவத்த வந்து மதுரையம்பதியில தழைக்க செய்யணும் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது? திருஞான சம்பந்தர் ஓடுது. அப்ப நாவுக்கரசர் சொல்றார், அமைதியா இரு. அமைதியா இரு. போவாத. நேரமும், காலமும், சந்தர்ப்பமும், சூழ்நிலையும், நாளும் கோளும் சரியில்ல. நாளும் கோளும் நல்லா வரும்போது போலாம் அப்படின்றாரு. அப்ப அந்த குழந்தை கேக்குது. 8 வயசு குழந்தை இல்லையா அது? அது கேக்குது. எப்படி? சிவனடியார்களான நமக்கே நாளும் கோளும் வேலை செய்யுமா? செய்யக்கூடாதுல்ல, தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோளறு பதிகம் பாராயணம் பண்ணுது. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடை. அழகான தமிழ்ல இருக்கும். நீ கோளறு பதிகம் பாராயணம் பண்ணிட்டு நீ அஷ்டமியில கூட கல்யாணம் பண்ணு. நீ வந்து பாத்தீங்கன்னா ராகு காலத்துல கூட கல்யாணம் பண்ணு. ராகு காலத்துல கூட வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணு. எந்த கெடுதலும் உனக்கு வராது. இது அந்த குழந்தையே சொன்னது. அதுக்கும் மேல சிவ வழிபாடு, சிவபாராயணம் பண்ணும்போது நாளும் கோளும் நட்சத்திரமும் அமைதியாகும் அப்படின்றது நிதர்சன உண்மை. ஓகே. புரியுதுங்களா? ஆக இவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சிவ வழிபாடு பண்ணா போதுமானது. எல்லா பிளானட்ஸ், எந்த பிளானட்ஸ் உங்களுக்கு பாதகமா இருந்தாலும் அத்துணை பிளானட்ஸும் அமைதியாயிடும் அப்படின்றது நிதர்சன உண்மைமா. சிறப்பு. தனுசு ராசிக்காரர்கள் சிவ வழிபாடு பண்ணணும். நெறைய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா செயல்பட்டா இந்த ஜனவரி முதல் ஜூன் வரை சிறப்பா இருக்கும்னு சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் 6 மாதம் இருக்கும். இந்த ஜனவரி முதல் ஜூன் வரையில நம்ம குருவினோட பலன் சொல்லவே இல்லல்லம்மா. குரு வந்து கலெக்டர் குருவா இருக்காரு. நெறைய தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நல்ல திருமண வரன் கூடி வரும். அந்த வரன் ரொம்ப நல்ல வரனா இருக்கும். இன்பில்ட்டாவே நெறைய நல்ல குணத்தோட பொண்ணு, நல்ல குணத்தோட பையன் அமையறதுல ஒரு பிராப்தம் இல்லையா? அந்த மாரி வரும். புரியுதுங்களா? அதே மாரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னா, குரு உங்கள பிரிக்க விட மாட்டார். எப்படியாவது ஒட்டி வைப்பார். சேர்த்தே சேர்த்தே வைப்பார். வைப்பாரு. ஆல்ரெடி நாங்க பிரிஞ்சுட்டோங்க. ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 2வது திருமணம் நல்ல வரன் அப்படின்றது வரும். ஒரே வீட்ல தனித்தனியா இருக்கோங்க. குரு சேர்த்து வைப்பார். குழந்தைங்கள காமிச்சு ஒரு மத்தியஸ்தர்கள் 4 பேர் வருவாங்க. குழந்தைங்க மூஞ்ச பாருங்க. நீங்க 2 பேரும் விட்டு கொடுங்க அப்படின்ற மாரி ஒரு அமைப்பு அப்படி சொல்லலாம். அமைப்பு அமையும். பிற்பகுதியில அப்படின்னு சொல்லும்போது
அர்த்தாஷ்டம சனியாவே தான் இருக்காரு. குருனோட பார்வையினால அர்த்தாஷ்டம சனி எந்த விதத்திலயும் நம்மளுக்கு கெடுதல் கொடுக்க மாட்டார். அவரு கம்முன்னு தேமேன்னு இருக்காரு. நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யலாம். ஓகே. அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் ராகு 3ஆம் பாவம். அதுதான் நான் வண்டி என்ன முன்னாடி ஓட்டிட்டு வந்தா நான் போய் அவனை பலார்னு அரைஞ்சேன்னா இந்த காலகட்டத்துல அவன் வந்து என்ன 4. ஓகே. 4 அப்பு விடுவான். நீ 2 வார்த்தை பேசினா அவன் 20 வார்த்தை பேசுவான். அதனால அமைதியா இருக்கும். ராகு 3ஆம் பாவம் இருந்தாலும் குருனோட பார்வையில நீ ஓவர் தைரியம் அப்படின்றது வேண்டாம், ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம், அசட்டு தைரியம் வேண்டாம். அமைதியா இருக்கணும். தம்பி தங்கச்சி முழுசும் நம்ப வேண்டாம். ஒரு ஸ்தாபனம் இருக்கு, அவங்கள நம்பியே நீ ஒப்படைக்கிற அப்படின்னாலும் உன்னோட தலையீடு அப்படின்றது அங்க இருக்கணும். இல்லைன்னா மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் குரு அஷ்டம குருவார். அவங்களோட ராசியாதிபன் அஷ்டமத்துக்கு போயிடுறாரு. பெருசா கவலைப்பட வேண்டாம். என்னோட ராசியாதிபன் மறைஞ்சிடுறானே, தப்பு நடக்குமா அப்படின்னு பெருசா கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம் வேணும். 2 வீலர் ஓட்டும் போது கவனமா ஓட்டணும். மேக்சிமம் 2 வீலர் ஓட்டாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் நான் இது பண்ண போறேன், அது பண்ண போறேன் சொல்லக்கூடாது. நான் என்னோட லைஃப்ல என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த 3வது மனுஷால் கிட்ட சொல்றது வேண்டாம். யார் கூட பழகுனாலும் அளவா பழகுங்க. அவ்வளவுதான். இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கினா போதுமா. எந்த பிரச்சனையும் நம்ம தலையிடுறது அப்படின்றது வேண்டாம். யாரோ சண்டை போடுறாங்க, நம்ம போய் தடுக்க போய் நம்மள 4 சாத்து சாத்துவோம். இன்னத்துக்கு அந்த வேலை நம்ம உண்டு தடுக்கிற வேலையே வேண்டாம். ரொம்ப பெரிய பிரச்சனை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துடலாம். இல்ல யாரையாவது நீ ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்முன்னு உட்காந்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அசட்டு தைரியம், அதாவது அசட்டு தைரியம் இருக்கக்கூடாது. சிவ வழிபாடு அவசியமா இருக்கணும். சிவனை வழிபட்டா சிவன் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.